இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால் மீட்கப்பட்ட பிரியமான தேவஜனமே, இன்றைய நாளிலும் கூட கர்த்தர் நம்மோடு பேசி இருக்கிறதான வார்த்தை சங்கீதம் 55 அதிகாரம் 22வது வசனம். கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்துவிடு, அவர் உன்னை ஆதரிப்பார், நீதிமானை ஒருபோதும் தள்ளாட விட்டார். ஆம் தேவஜனமே, இந்த அதிகாரம் முழுவதுமாக நம்ம வாசிக்கும் பொழுது தாவீது ஆண்டவரை நோக்கி ஒரு ஜெபம் பண்ணுகிறார். என்னன்னா, அவருக்குள்ளாக அநேக பாரப்படுகிற சூழ்நிலைகள் உண்டாயிருந்துச்சு. அவருக்கு பயமும் நடுக்கமும் சத்துருக்கள்னால அநேக வீணான பழிகளும் குரோதங்களும் அவருக்கு விரோதமா எழும்புது. ஆனாலும் தாவீது என்ன பண்றாருன்னா, அது குறித்து கலங்காம கர்த்தரிடத்துல போய் ஜெபம் பண்ணுகிறாரு. அவருக்குள்ளாக இருக்கிற பாரத்தை ஏசப்பா கிட்ட சொல்றாருங்க. ஏன்னா ஏசப்பா சொல்லியிருக்காரு, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன்னு சொல்லி ஏசப்பா சொல்லியிருக்காருங்க. ஒருவேளை இந்த நாளில கூட நீங்க பாரப்படுகிறீங்களா? அநேக சூழ்நிலை குறித்து கவலைப்பட்டு கொண்டிருக்கிறீங்களா? நீங்க கவலைப்பட வேண்டாம். எல்லா பாரங்களும் என்னென்ன கவலை இருக்கோ எல்லாவற்றையும் நீங்க கர்த்தர் கிட்ட சொல்லும் பொழுது நிச்சயமாகவே கர்த்தர் அதுல இருந்து நமக்கு விடுதலை தர தேவன் வல்லவரா இருக்காருங்க. தாவீது நீதிமானா இருந்தார். அதனால கர்த்தரிடத்துல போய் சொன்னார், ஆண்டவரே நான் உங்க மேல என் பாரத்தை வச்சுட்டு ஏசப்பா நீங்க என்ன ஆதரிப்பீங்க, நீதிமான நீங்க ஒருபோதும் தள்ளாட விட மாட்டீங்கன்னு சொல்லி கர்த்தரிடத்துல தாவீது விசுவாசமான அந்த ஜெபத்தை செய்யும் பொழுது கர்த்தர் எல்லா சூழ்நிலை மாற்றி தாவீதுக்கு ஒரு ஜெயத்தை கொடுக்கிறாருங்க. நீங்களும் விசுவாசத்தோட ஜெபிங்க, கர்த்தர் நிச்சயமாகவே ஆசீர்வாதத்தை தருவார். நம்ம ஜெபிக்கலாமா? பரிசுத்தமுள்ள எங்கள் நல்ல பிதாவே, சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே, அப்பா இந்த வார்த்தை கொடுத்ததற்காக உமக்கு நன்றி அப்பா. அப்பா இன்று நாளிலும் கூட யாரெல்லாம் பாரத்தோடு கூட ஜெபிக்கிறாங்களோ கர்த்தாவே, நீங்க எல்லா விதமான இயக்கங்கள் கவலையிலிருந்து இசப்பா ஆண்டவரே நீங்க விடுதலை கொடுத்து அப்பா ஒரு ஜெயத்தை நீங்க தரப்போற அந்த நல்ல கிருபைக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. நிறைய ஆளுகை செய்யுங்க, வெளியே நடத்துங்க. இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். சோர்ந்து போகாதீங்க, கர்த்தர் நிச்சயம் ஜெயத்தை தருவார். God bless you. God bless you.